நம்ம ஜோரா மண்ணில சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். பல காதல் இங்க இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த மண்ணில். கும்கி 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 ஒன் ஆஃப் த கல்ட்டு கிளாசிக். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தரமான சிறப்பான அசத்தலான அட்டகாசமான தனித்துவமான ஒரு காவியம் இந்த படம் என்னைய பொறுத்த வரைக்குங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, பெருசா பிரம்மாண்டம் இருக்காது, பெருசா கிளாமர்லாம் இருக்காது, பெருசா ரொமான்ஸ் இருக்காது. ஆனால் அந்த லவ் ஃபீல் எமோஷ்னல் அது ஒரு விதமான காதல், அது ஒரு விதமான காவியம்னு கூட சொல்லலாம். இந்த படம் கதை என்ன கும்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. ஸோ மலைவாழ் மக்கள் ஓகேவா, மலையில் வாழ்கிற ஒரு 3 கிராம மக்கள், ஆதிக்காடு, சென்னிமலை, கொடுக்குமலை ஓகேவா. அந்த மலையில் வாழ்கிற மக்கள் 200 வருஷமாக அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அவங்க அப்படி தான் இருக்க ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த வெளி உலகம் என்னன்னு எங்களுக்கு தெரிய வேணாம், அது எவ்வளோ வேணால் டெவலப் ஆகிட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு இருக்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஊருங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ உள்ளே போய் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை நான் ஏன் ஒரு காவியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தை நான் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆக்டர், ஹீரோ, இவங்க 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொம்மனோட அங்கிள், உண்டியல், யானை ஓகேவா. ஸோ இதான் 4 கேரக்டர் தாங்க ஓகேவா ஹீரோவோட ரோலு. இப்போ இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, அவங்க மலையில் விவசாயம் பண்ணும்போது அறுவடை பண்ணுவாங்கள்ல நெல்லை அப்போது அந்த வாசத்தை இது பண்ணி ஈர்த்து அந்த மலையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காட்டு யானை, அரசாங்கம் சர்க்கார்னாலேயே அடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய காட்டு யானை அந்த நெல் அறுவடை பண்ணாலே அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை அடித்து வேட்டையாடி கொள்ளும், அந்த நெற்பயிரெல்லாம் நாசமாக்கிறோம், என்னமோ வச்சுக்கோங்க. கொம்பன் அவன் பேர் இறங்கிடுவாங்க. ஸோ விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணணும்னாலே கொம்பை இறங்கிடுவான். கொம்பனை யாராலையுமே அடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான மிருகம் தான் எலிஃபண்ட். அந்த பிக் எலிஃபண்ட் அடக்கிறதுக்கு கோவில் திருவிழாவில் வேஷம் போட்டுட்ருக்க, தலையாட்டிகிட்டு இருக்க ஒரு குழந்தை யானை ஓகேவா. அந்த யானையை கூப்பிட்டு வர்றதுக்காக தான் அந்த மலைவாழ் மக்கள் இந்த ஹீரோ கோஷ்டியை கனெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் கதை. எனக்கு ஏன் இந்த கதையை விட்டுருங்க, கதையே வேணாங்க. எனக்கு இந்த படத்தை பார்த்தோம்னாலே எனக்கு எப்போவே ஸ்டில் நோ, அது கிட்டத்தட்ட ஒரு 9th படிக்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தை. பட் எப்பயாவது ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா, நல்ல படம்னா இந்த பிரம்மாண்டமாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா நான் கண்டிப்பாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில், ஒரு டைமண்ட் லிஸ்ட்டில் இந்த படம் எப்பயுமே இருக்கும். ஒன் ஆஃப் த மூவி கும்கி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மியூசிக் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் அந்த கதையை கொண்டு போகிற மாதிரிங்க. ஆக்சுவலாக என்னன்னா, ஹீரோ அவனுக்கு இன்னும் பெருசாக சொந்த முதல்ல யாருமே இருக்காது. யானை தான் அவனோட மொத்த உலகமும் அவனுக்கு யானை தான். யானை எந்த ரூட்டில் போதோ அந்த ரூட்டில் தலைவன் போய்கிட்டே இருப்பான் ஓகேவா. ஸோ இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு வரும் பாருங்க. எல்லா ஊரும் எங்களுக்கு சொந்த ஊருங்க, யானையோட சேர்த்து நாங்கள் 4 பேருங்க. அதாவது யானையும் எங்களில் ஒருத்தன், யானையும் எங்களோட உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான பாடல் ஓகேவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மலையிலலாம் போய் செட்டில் ஆகிடுவாப்பிள்ளாங்க. ஹீரோயினியை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி தோணும். அப்போ ஒரு பாட்டு, ஒன்றும் புரியலை சொல்ல தெரியலை கண்ணு மூலி அழகுல. அப்போ ஒரு பாட்டு, அப்போ ஒன்றுமே புரியாதுல்ல, அதுக்கு பார்த்தோன்னா காதல். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்ததுக்குள்ளே நமக்குள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு பாட்டு, ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள ஆரம்பமே
ஸோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த சாங்லேருந்து வெளியே ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோ போய் ஹீரோனி கிட்ட லவ் சொல்லிடுவாப்புல. சொல்லிவிட்டு நீ எப்போ புள்ள சொல்ல போற, தப்பென்ன செஞ்ச தள்ளி போற, அந்த பாட்டுலேருந்து வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோயினி டக்குன்னு லவ் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சுமந்தாங்கல, இது போல் ஒரு வார்த்தை யாரிடமும் நெஞ்சம் கேட்டதில்லை. ஆனா பாய் செம்மையா இருக்கும். சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க வந்து செம்ம லவ் காதல் சேர்ந்துருன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக்கப். அது ஒரு பிரேக்கப்புன்னு சாங்குன்னு சொல்கிறதா, சோகமான சாங்குன்னு சொல்கிறதா, சந்தோஷமான சாங்குன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நாங்கள் ஸ்கூல் ஆனுவல் டேல டான்ஸ் ஆடிருக்கோம். கையளவு நெஞ்சத்துல கடல் அளவு அதான் மச்சான், அளவு ஏதும் இல்லை அதுதான் காதல் மச்சான். அப்படியே வந்து அந்த பாட்டை கேட்டு முடிச்சோடனே வந்து நமக்கெல்லாம் அறிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த இந்த படம் பார்த்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கதைக்கான படம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாடலுக்கான ஒரு படம்னு சொல்லலாம். இதை வந்து நான் ஏன் ஒரு காவியன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீலுங்கிறது இந்த படத்தை பார்த்து முடிச்சோம்னு வச்சுக்கிறேன், நினச்சிருந்தா அந்த காதல் சேர்ந்துருக்கலாம், பட் சேரலை. நம்ம ஜோராமன் மேல சேரா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். பல காதலுங்க வந்து இப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ மட்டும் ஹீரோ கிடையாது, இதுக்கு வந்து மியூசிக் போட்ட இமான், சிங்கர்ஸ் ஹரிகரன், மகிழினி மணிமாறன், கேஜி ரஞ்சித், அல்போன்ஸு, யுகபாரதி, எல்லா சிங்கர்ஸுமே இதுக்குன்னு மியூசிக் போட்ட, இதுக்குன்னு சிங்கர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண எல்லா சிங்கர்ஸுமே வந்து எல்லாமே இந்த படத்தில் ஹீரோ தான். ஏன்னா இந்த ஒரு படத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு தேவையான அனைத்து செயல்களும் இந்த படத்தில் உள்ளது. ஸோ எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த கும்கி 2 இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக இருக்கு. அதை பார்த்து மனசு உடஞ்சிடாம பண்ணுங்கயா, அது போதும் எனக்கு.